இன்னைக்கு 6ஆம் வகுப்புல இருந்து இன்பத்தமிழ் இதுதான் இயல் 1 வந்து படிக்க போறோம். இந்த சேனல்ல தொடர்ச்சியா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற தமிழ் புத்தகத்துல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் சிலபஸ் எல்லாமே டிஎன்பிசில என்ன இருக்கோ அது எல்லாமே டெய்லி அப்டேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 6th to 12th வரைக்கும் தமிழ் மீடியத்துல ரொம்பவே கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட் இந்த சேனல் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரி வாங்க இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த செய்யுள்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இதெல்லாம் வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்கல இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டு இது வந்து யார் பாடுனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குரூப் 1 எக்ஸாம் சரி, டிஎன்பிசி எல்லா எக்ஸாம்லயும் அதே மாதிரி தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் இது மாதிரி கொடுத்து இது பாடியவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லணும். இந்த இதை ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. தெரியாத ஸ்டூடெண்ட் வந்து நல்லா இந்த ஸ்டார் போட்டதை மட்டும் ஒரு ரஃப் நோட் எடுத்து வச்சு அதுல எழுதி வச்சு அது யார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. சோ இந்த பாடல் வந்து படிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 6ஆம் வகுப்புல முதல் எடுத்தோன்னு இந்த பாடம் தான். இப்ப வாங்க பாடி பார்ப்போமா. தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இது வந்து பாரதிதாசன் வந்து பாடியிருக்காரு. இதுல எந்த லைன் கேட்டாலும் கரெக்டா எழுதிடணும். இதுல இந்த ஸ்டார் போட்டுக்க லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி வாங்க இதுல வந்து சொல்லும் பொருளும் இது வந்து குரூப் எக்ஸாம்ல நிறைய அதிகமா கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ். நம்மளோட பாடத்திட்டத்துல 10ஆம் வகுப்புலயுமே அதிகமா பொது தேர்வுல கேட்பாங்க. நிருமித்த அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம். நிருமித்தனா என்ன? உருவாக்கிய. விளைவு அப்படின்னா வளர்ச்சின்னு அர்த்தம். இப்ப சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. சமூகம்னா ஈஸியா எழுதிருவீங்க. சமூக வெளி, சமூக இடைவெளி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. மக்களோட குழுதான் சமூகம் அப்படிங்குவாங்க. அசதி அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் சோர்வு. அதுக்கப்புறம் பாடலின் பொருள். இதுல வந்து தமிழுக்கு இப்ப நம்ம அந்த பாட்டுக்குரிய பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழுக்கு அமுது என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. இங்கே பாட்டு கொடுத்திருக்காங்கன்னா அதோட பொருள் எல்லாமே இங்க கீழே வந்து கொடுத்திருக்காங்க. ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தமிழுக்கு நிலவு என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றதுன்னு சொல்றாங்க. அடுத்து இதுல வந்து தமிழுக்கு என்னென்ன பேர் சொல்றாங்கன்னு பார்த்தோன்னா, தமிழுக்கு வந்து அமுது அப்படிங்கிற பேர் இருக்கு. அடுத்து தமிழுக்கு நிலவு அப்படிங்கிற பேர் இருக்கு. அடுத்து தமிழுக்கு மனம் அப்படிங்கிற பேர் இருக்கு. சோ தமிழுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு வந்து எழுத தெரியணும். அடுத்து இளமைக்கு காரணமாக பால் போன்றது. எதுக்கு போன்றது அப்படின்னு இது டேஸ் கொடுத்து கூட அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், விடுபட்ட கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். சோ அது மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இருக்கிறதுலாம் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமா படிச்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்துதான் இப்ப அதிகமான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் உங்களுக்கு போட்டித் தேர்வுகள் எல்லாத்துக்குமே கேட்கறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து இது வந்து ரொம்ப அதிகமா படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து கேட்பாங்க. சுப்புரத்தினம். இவர் வந்து பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட காரணமா தான் இவர் வந்து தன்னோட பேர் வந்து பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு. இவர் வந்து இவரோட கவிதைகள் என்னென்ன அப்படின்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு பாடல் மூலமா இவர் வந்து பாடியிருக்காரு. எனவே இவர் வந்து புரட்சி கவி அப்படின்னும் இவர் வந்து அழைக்கப்படுறாருன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இவருக்கு இன்னும் என்ன வந்து சிறப்பிக்கப்படுறாரு அப்படின்னா, பாவேந்தர் அப்படின்னும் வந்து சிறப்பிக்கப்படுறார். பாரதிதாசனோட கவிதைகள் வந்து எந்த நூல்ல வெளியிட்டிருக்கு அப்படின்னா, தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எந்த நூலுக்கு கீழே தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா, பாரதிதாசனோட கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து
இவரோட போட்டோ வந்து நல்லா பாத்துக்கோங்க. பாரதி யாருக்கும் பாரதிதாசனுக்கும் குழப்பிடாதீங்க. பாரதிதாசன் அப்படின்னா இவரு பாரதியார் அப்படின்னா நான் பின்னாடி போக போக சொல்லுவேன். சோ மாணவர்களாகிய நீங்க வந்து பாரதிதாசனையும் பாரதியாரையும் குழப்பிக்க கூடாது. இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். அவர் தன்னோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமா தான் அவரோட இயற்பெயரை வந்து பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு. அவரோட கவிதைகள்ல எது வந்து கருத்துக்களை பாடுபொருளா வெளியிட்டிருக்காரு அப்படின்னா பெண் கல்வி. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பெண் கல்வி வந்து தன்னோட புரட்சிகரமான கருத்துக்களை பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து அவரோட கவிதைகள்ல வந்து புரட்சிகரமான கருத்துக்களை எந்த நூல்ல இருந்துல வெளியிட்டிருக்காங்க இப்படி கூட கேட்கலாம். அப்ப நீங்க வந்து பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த மாதிரி எதுவும் இவர் வந்து புரட்சி கவின்னு வந்து போற்றப்படுறாரு. இவர் வந்து பாவேந்தர் எப்படி வந்து சிறப்பிக்கப்படுறாரு அப்படின்னா இவர் வந்து பாவேந்தர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறார். இப்போ வந்து இது எல்லாமே நீங்க வந்து புக் பேக் கொஸ்டின் நீங்க வந்து இதை வந்து ஃபில் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்பத்தமிழ் என்ற பாடலை இனிய ஓசையுடன் பாடுக. அந்த பாட்டு ஃபுல்லாவே வந்து இந்த ஸ்டார் போட்டதை வந்து மனப்படமா வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ். இது எல்லாமே நீங்க வந்து ஹோம்ஒர்க்கா போட்டு பாருங்க. நீங்க வந்து டியூஷன் இந்த மாதிரி விரும்புறீங்க அப்படின்னா டியூஷன் எடுக்கணும் அப்படின்னா இலவசமான டியூஷன் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து எடுக்கப்படும். அதுக்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரியஸா எழுதணும் அப்படின்னா உங்களோட புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நான் டெஸ்ட் சீரீஸா 6th to 12th வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணுவேன். நீங்க அதுல வந்து உங்களோட ஆன்சர் சொன்னீங்கன்னா நான் வந்து அதை கரெக்ஷன் பண்ணி உங்களோட மார்க் எவ்வளோ அப்படிங்கறத வந்து இதுமே. ஸோ இது முற்றிலும் இலவசம் தான். யாருக்குமே இது வந்து யார்கிட்டயுமே வந்து ஃபீஸ் வாங்குறது இல்லை. ஸோ இலவசமா நீங்க படிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா மட்டுமே போதும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து தமிழ் கும்மி இது வந்து இந்த இயல் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல படிப்போம்.